வாழவே உலகத்தில் வாழவே மாப்பிள்ளையாகி ஆனந்தமாக மணமாலை சூடிடும் கல்யாணம் கல்யாணம் கல்யாணம். ஃபஸ்ட்டு நான் வந்து மேட்ரிமோனியில் பார்த்தோம். அப்புறம் வீட்டுக்கு வந்தாங்க, ஏப்ரல் 10th வந்தாங்க. அப்போ தான் மீட் பண்ணோம் 2 பேரும். பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு, அவர் பேசுறதுல எனக்கு பிடிச்சிருச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ணேனோ அதெல்லாம் அப்படியே 100% நெருஞ்சியே என் நெஞ்சத்தை கையாகிறனே காதல் தூவாதோ ஒரு மின்னல் தாக்க நாடும் உன் விரலை தேடாதோ சொல்லிடுங்க. முன்னாடி காலேஜ் முன்னாடி அது யாருக்கும் ஒரு பொண்ணு தெரியுங்க. சத்தியமா கிடையாது ப்ரோ. ஐயோ யாருக்குமே எழுதல, உனக்கு தான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் ப்ரோ. இது கட் பண்ணிருங்க ப்ரோ, தயவு செஞ்சு ப்ளீஸ். இப்போ குடும்பத்தை குழப்பத்தை உண்டாக்கி வாரன்ஸ் கம்மன் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு எல்லாம் கேட்டா நான் தான் கேட்டேன். அம்மனி வந்து அப்படியே உட்காந்து என்ன பேசுறதே தெரியல. இன்னும் முக்கியமான விஷயம் சொல்லணும், இந்த மேரேஜ் என்கேஜ்மெண்ட்டு அப்புறம் நேற்று வந்து ரிசப்ஷன் டான்ஸ் எல்லாமே வந்து எல்லா பொண்ணுங்களுமே ஆசைப்படுவாங்க. இதெல்லாம் இந்த மாதிரி ப்ரொப்போஸ் பண்ணணும், இந்த மாதிரி ஆடணும். ஆனால் எனக்கு இந்த மாதிரி எந்த ஆசையுமே இல்லை. ஸோ ஆனால் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் எல்லாமே வந்து எனக்கு எல்லாமே வந்து சாட்டிஸ்ஃபைடாக நடந்துச்சு. I'm feeling happy. நான் வந்து அவங்க எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ணுற இடத்துல தான் நான் எப்பவுமே இருக்கேன். அவங்கக்கிட்ட என்ன எக்ஸ்பெக்டேஷன் கேட்டேன், எக்ஸ்பெக்டேஷனே இல்லைங்கிற மாதிரி ஒரு வேர்ட் சொன்னாங்க. அந்த வேர்ட் வந்து ரொம்ப
அது ரொம்ப டச்சிங்காக அந்த இடத்துல வந்து ரொம்ப டச்சிங்காக இருந்தது. அதுக்கப்புறம் தான் வந்து நான் நினைச்சேன் ஐ ஃபீல் ஸோ ஏதோ சொல்ல உள்ள கிட்ட வந்தாத ஏதோ சொல்ல ஆக்சுவலாக ஒரு வீடியோ அப்போ வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன். ஏதாவது வீடியோ எடுத்து அனுப்புங்க உங்கள் பொண்ணு பார்க்க வரப்போ. ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அவங்கள பார்க்குறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து சொன்னேன் எனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொன்னால் ரகசியமாக ஒரு வீடியோலாம் எடுத்து லைட்டாக வந்து அனுப்ப சொன்னேன். ஆனால் அப்போ பண்ண முடியல. அதுக்கப்புறம் நேரில் வந்து இந்த சின்னதாக வீட்டில் நிச்சயம் மாதிரி பண்ணப்போ வந்தாங்க. வந்துட்டு அவங்க 2 பேரும் உட்காந்து பேசுகிறப்போ வைக்கிறப்போ நல்லா தெரிஞ்சு அவர் ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கார் போல். ரொம்ப சாஃப்டான கேரக்டர், ஜாலி கேரக்டர். ஏன்னா ஸ்டார்டிங்கில் சைலண்ட்டாக இருப்பாங்க, அதுக்கப்புறம் நல்லா பேசுவாங்க. இப்போ கூட நல்லா பேசினாங்க, ஜாலியாக இருப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்கள. ஆக்சுவலி அவள் ஹாப்பியாக இருப்பான்னு நான் நினைக்கிறேன்.
அக்காவும் எனக்கும் ஒரு ஸ்பெஷல் திங் என்னென்னா, எப்போ பார்த்தாலும் சண்டை போடுறப்ப என்ன பண்ணுவான்னா ஓடி போயிடுவாள். மாடிக்கு போய் ஓடி போயிட்டு என்ன பண்ணுவான்னா கலாணிலாம் எடுத்து அப்படியே அடுக்கி வச்சுப்பா அவளை சுற்றி. அடுக்கி வச்சுட்டு எங்கள் அம்மா வந்துட்டு கரண்டிலாம் வச்சு அடிக்க ட்ரை பண்ணுவோம். எப்போவுமே நான் மாட்டிப்பேன். என்னை போட்டு செம்மையாக அடிப்பாங்க. ஆனால் வந்து இந்த போர்வையெல்லாம் போட்டுட்டு என்ன தள்ளி விட்டுட்டு அந்த மாதிரி அவள் நிறைய இந்த மாதிரி விஷயம் மாட்டி விடுற விஷயம் நிறைய பண்ணுவாள். அதே மாதிரி எப்போ வச்சு தான் அடிப்பான். நான் அவளை ஏதாவது சண்டை போட ஆரம்பிச்சுன்னா ரொம்ப அடிப்பேன். அவனை அடிக்கவே மாட்டா. இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. ஆக்சுவலாக அக்காவும் நானும் ரொம்ப க்ளோஸ்லாம் முன்னாடிலாம் கிடையாது. சின்ன வயசுலேருந்து அவளுக்கும் எனக்கும் ஒரு 3.5 கேப். ஆனால் வந்து ஸ்கூலிங் எப்படின்னா 4 இயர்ஸ் கேப்போட படித்தோம். அதனால் எப்பயுமே அவள் வந்துட்டு வீட்டில் வந்து ரொம்ப பெரிய பொண்ணு, நான் சின்ன பொண்ணு அந்த மாதிரி. அதனால் ஒரு டச்சே எங்களுக்கு கிடையாது. நம்ம வந்துட்டு சண்டை போட்டே தான் இருப்போம். அதுக்கப்புறம் அவ்வளோ க்ளோஸ்லாம் கிடையாது. நான் சொல்லிட்டே இருப்பேன். அவள் வந்து இந்த மாதிரி அவளுக்கு சின்ன வயசுல ஆம்பிஷன், நான் வந்து ஃபாரின் தான் போகணும் சின்ன வயசுன்னு சொல்லிட்டே இருப்பாள். அப்போது வீட்லேயும் சரி போயிடலாம் அந்த மாதிரி சொல்லிட்டு அவளுக்கு வந்து டாக்டர் படிக்கணும். சின்ன வயசுலேயே எல்லா நோட்லேயும் லக்ஷ்மிபாலா எம்பிபிஎஸ் சின்ன வயசுலேருந்து எல்லாத்தையும் எழுதியில் வச்சுருப்பா. அவளுக்கு தமிழ் சுத்தமாக படிக்க தெரியாது. அப்படியே தப்பு தப்பாக படிப்பா. அவளுக்கு சுத்தமாக தமிழ் படிக்க தெரியாது. நம்ம வீட்டில் ஃப்ரீயாலாம் இருந்தாங்கன்னா அவள்கிட்ட ஒரு தமிழ் புக் கொடுத்து எல்லோரும் படிக்க சொல்லுவாங்க. அது முக்கியமாக ராசி பலன்லாம் படிக்க சொல்லுவாங்க. செம்ம காமெடியாக இருக்கும். அப்புறம் இந்த மாதிரி ஃபாரின் போகிறான்னு முடிவாயிடுச்சு. அப்புறம் நாங்கள் சண்டை போட்டே இருப்போம். எப்போ பார்த்தா எல்லாத்துக்குமே சண்டை தான். சண்டை போட்டே இருக்கும்போது நான் சொல்லிட்டே இருப்பேன், எப்போ தான் போவியோ சீக்கிரம் போன்னு சொல்லிட்டே இருப்பேன். ஆனால் வந்து போனதுக்கப்புறம் என் லைஃப்பில் நான் எவ்வளோ மிஸ் பண்ணேன்னு அப்போ தான் தெரிஞ்சிச்சு. அப்போ ரியலைஸ் ஆகலை. ஆனால் வந்து நான் 10th படிக்கும் போது அப்படியே நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவர்ட்டான கேர்ள் தான். ஆனால் வந்து செம்ம இன்ட்ரோவர்ட் ஆகிட்டேன். எனக்கு யார்கிட்டையுமே பேச மாட்டேன். வீட்டில் வந்து அமைதியாக இருப்பேன். அது இன்டென்ஷனலி இல்லை, அன்இன்டென்ஷனலி நானே அந்த மாதிரி மாறிட்டேன். அதுக்கப்புறம் என்னாச்சு, நான் அவளை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். ஆனால் நான் காலேஜ் போகிற வரைக்கும் அவ்வளோ க்ளோஸ் கிடையாது. அவள் வந்து எல்லாமே அம்மாட்ட தான் சொல்லுவாள். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அம்மா கிட்ட எதுவுமே சொல்ல முடியாது. நானும் காலேஜ் போயிட்டேன். எனக்கும் நிறைய இருக்கும், என்னாலே அம்மாட்ட சொல்ல முடியாது. அப்படியே கொஞ்சமாக நாங்கள் வந்து தினமும் ஃபோன் பேசி வீக்லி ஒன்ஸ் பேச ஆரம்பித்தோம். அப்புறம் டே டு டே லைஃப்பில் தினமும் இப்போல்லாம் வந்து கம்பேர் பண்ணால் இந்த இது மேரேஜ் டைம்லலாம் டோட்டலி என்னோட ஒர்க் பார்த்துட்டு நான் ஃபோன்லேயே தான் இருப்பேன். ஃபுல் டைம் ஃபோன்லேயே இருப்பேன். எல்லாத்துக்கும் அவள் எனக்கு வீடியோ கால் பண்ணிட்டு வர்தினி என்ன வாங்க, வர்தினி இது வாங்கவா, அது வாங்கவா, இது நல்லா இருக்கா, அது நல்லா இருக்கா, என் அம்மா இப்படி பண்ணுறாங்க, டேடி இப்படி பண்ணுறாங்கன்னு எல்லாத்துக்கும் என்கிட்ட தான் சொல்லுவாள். நாங்கள் சின்ன வயசுல வந்து எதுவுமே சின்ன விஷயத்துக்கு எதுவுமே பேசுறது கிடையாது. ஆனால் இப்போ வந்து ஒரு சின்ன விஷயம் கூட என்னால் அவள்கிட்ட சொல்லாமல் இருக்கவே முடியாது. அவளால என்கிட்ட சொல்லாமல் இருக்கவே முடியாது. லைக் இப்போது கல்யாணம் பண்ணி போகிறது எப்படி இருக்குன்னா, லைஃப்பில் ஒரு ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி இருக்குது. என்னோட பிக் பார்ட் ஆஃப் லைஃப் எப்படியே போகிற மாதிரி இருக்குது. சின்ன வயசுல வந்து எனக்கு அவளை பிடிக்காதுன்னு இல்லை, பட் ரொம்ப சண்டை போடுவோம். அதனால கோவம் வரும் நிறையா. ஆனால் இப்போ வந்து எங்கள் அப்பா அம்மா கூட கம்பேரிட்டிவ்லி எனக்கு அவளை தான் ரொம்ப பிடிக்கும். அது வந்து நான் சொன்னதே கிடையாது. நான் கூட சம்டைம்ஸ் சொல்லுவேன், என்ன பண்ண மிஸ்ஸே பண்ண மாட்டியா, நீ எதுவுமே சொல்லணும். அவள் எதுவுமே சொல்ல மாட்டா. எனக்கு தெரியும் அவளுக்கும் என்ன பிடிக்கும் அப்படிலாம். அவள் லைக் ட்ரோலே வந்து சிஸ்டர்ஸ் வந்து உண்மையிலே வந்து செகண்ட் மாம் தான். அது வந்து பேச்சுக்கு கிடையாது, சீரியஸ்லி அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். எப்போயுமே சாமி கும்பிட்றப்ப, இது விளையாட்டுக்கு சொல்லலை, நார்மலாக சாமி கும்பிட்றப்ப கூட அவள் நல்லா இருக்கணும், அவளுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே நடக்கணும், அதெல்லாம் கிஞ்சாக தான் இருக்கும். பட் நான் உண்மையிலுமே அவளுக்காக நிறைய கும்பிட்றது அந்த மாதிரிலாம் பண்ணுவேன். பட் இப்போ நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அவங்களோட நேற்றுலாம் 2 பேரும் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஓகே, ஷீ இஸ் இன் குட் ஹேண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு. எனக்கு அவங்க பேரே எனக்கு ரொம்ப நானே நிறைய கண்ணு வச்சுட்டேன். உங்கள் லைஃப்பில் அவங்க ஹாப்பியாக இருக்கணும், எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும். அவங்க எங்கே போனாலும் என்னோட அக்கா தான். இது எனக்கு மாறவே மாறாது. தேங்க்யூ. என் லைஃப்பில் எனக்கு இருந்து நிறைய எனக்கு பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப